பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மனைவி, மாமியார் மற்றும் மைத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு ஐடி ஊழியரின் தற்கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏன், தற்கொலைக்கு முன்பாக அவர் செய்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். They told me to commit suicide, and I think they're right. That's the right solution. What they've suggested me. So I'm gonna take my life now. Also, मेरी कुछ आखिरी इच्छाएं भी बताना चाहूँगा. तो मेरी कुछ आखिरी इच्छाएं जो हैं ये हैं. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயது அதுல் சுபாஷ் என்ற ஐடி ஊழியர் கடந்த திங்கட்கிழமை தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய போது சுபாஷ் தற்கொலையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. போலீசார் ஆய்வில் 24 பக்க தற்கொலை கடிதம் மற்றும் 90 நிமிட வீடியோ பதிவு உள்ளிட்டவை கிடைத்தன. அந்த பதிவில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் மனைவி நிகிதா சிங்கானியா மற்றும் அவரது குடும்பத்தினர் பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு அலைக்கழித்த சம்பவத்தை அதுல் சுபாஷ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மனைவி மற்றும் மகனுக்கு பராமரிப்பு தொகையாக மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தன்னை அவர்கள் வற்புறுத்துவதாக அதில் தெரிவித்திருந்தார். உத்தரப்பிரதேச ஜான்பூர் நீதிமன்ற நீதிபதி தன் மீதான வழக்குகளை தீர்த்து வைக்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக அதில் குற்றம் சாட்டியிருந்தார். அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், சுபாஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கு முன் பல மாதங்களாக திட்டமிட்ட தகவல்களும் போலீசாருக்கு கிடைத்தன. ஐடி ஊழியர் அதுல் சுபாஷின் தற்கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இறப்பதற்கு முந்தைய தினம், இறக்கும் தினம், இறப்பதற்கு சற்று முன் என 3 காலங்களாக பிரித்து தான் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அட்டவணையாக பட்டியல் போட்டு அதை வீட்டின் சுவர் மீது மாட்டி வைத்திருந்தார் சுபாஷ். அந்த அட்டவணையில் தனது செல்போனில் உள்ள கைரேகை மற்றும் முக அடையாள பதிவு ஆகியவற்றை அகற்றுவது, கார், பைக் மற்றும் ரூம் சாவிகளை பத்திரமாக எடுத்து வைப்பது, கம்பெனி லேப்டாப் மற்றும் சார்ஜரை ஒப்படைப்பது என அடுத்தடுத்த வேலைகளை முடித்ததன் அடையாளமாக டிக் செய்யப்பட்டிருந்தன. அதுல் சுபாஷ் உயிரிழந்த சம்பவம் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களான அவரது மனைவி, மாமியார் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களை பெங்களூரு போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அதுல் சுபாஷின் மனைவி நிகிதா, மாமியார் நிஷா மற்றும் மைத்துனர் அனுராக் ஆகியோரை பெங்களூரு போலீசார் ஹரியானாவில் கைது செய்தனர். இதையடுத்து பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர்.